எப்படி சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்னாரோ அதே போல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதாவே செஞ்சு முடிச்சிட்டோம். ஊழியம் இயேசுவை போல ஊழியம் செய்கிறது ஊழியம். இயேசுக்காக ஊழியம் செய்கிறது அதுக்கு தான் கோடான கோடி மக்கள் இருக்காங்க. இயேசுக்காக ஊழியம் செய்யறதுக்கு இந்த அண்ட சராசரமும் இயேசுக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு சன்ரைஸ் ஆச்சா இல்லையா? ஊழியம் செய்யுதா? இந்த பூமி ஊழியம் செய்யுதா? ஒழுங்கா சுற்றி வருதா? கர்த்தர் வச்ச பாதியில் ஒழுங்கா சுற்றி வருதா இல்லையா? அப்போ கர்த்தர் நியமிச்ச பாதையில் தான் ஓடுது பூமி. கர்த்தர் நியமிச்ச பாதையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போச்சு அப்படின்னா இந்த பூமி ஐஸ் பிளானட்டாக மாறிடும். 1/2 கிலோமீட்டர் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இந்த பூமி முழுக்க எரிஞ்சு போயிடும். நான் சொல்லலை, சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் அந்த எர்த்துக்கு அப்படின்னு. சரி, இல்லை எனக்கு ஒரு கேள்விண்ணா, இயேசுக்காக ஊழியம் செய்கிற இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரா? உங்களுக்கு தான் விரும்புகிறாரா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் வந்து இயேசுக்காக ஊழியம் செய்கிறது இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரானா இல்லை, ஆனால் அங்கீகரிக்கிறார். விரும்புறதில்லை, அங்கீகரிக்கிறார். அதாவது இப்போது நம்ம பிரிசிலா பிள்ளை இருக்குது, இந்த தண்ணி எடுத்து வந்து என் கையில் கொடுக்குது, ஓகேவா? அந்த டைமில் அந்த தண்ணி எனக்கு தேவையில்லை, ஆனால் அந்த பிள்ளை கொடுக்குறாளேன்றதுக்காக அங்கீகரித்து வாங்கிக்கிறேன்ல. அந்த மாதிரி இயேசுக்காக ஊழியம் செய்கிறது எப்படின்னா, இயேசுக்கு எது தேவையில்லையோ அதை செய்கிறது. நாமத்தினாலே தீர்க்கதரிசனங்களை சொன்னோம். பிசாசுகள் ஓடிச்சா அதை அங்கீகரிக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் வர்ற வார்த்தை என்ன? அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு. ஒரு இது வரைக்கும் நீங்கள் ஊழியம்னா என்னன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பிரசங்கம் பண்ணுறது, இல்லை ஒரு திருச்சபை நடத்துறது, இல்லை மற்றவங்களோட தேவையில் உதவி செய்கிறது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அது இல்லைன்றதை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த நோஷனை உடைச்சிருக்காரு.